வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஒன் பாட் ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மசாலா பொருள் ஒரு பிரிஞ்சி இலை 2, கிராம்பு ஒரு பட்டை, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளி சாதத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் 1 இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி சின்ன சைஸ் ஒரு 2 எடுத்து வச்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 இன்ச்சு இஞ்சி, 2 பூண்டு பல், அரை டீஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள் எடுத்துக்கலாங்க. சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கரு இல்லை ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இது நல்லா செவந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டேன் இதில். இப்போ பிளெயின் மிளகாய் தூளும் இதில் போட்டு நல்லா இது போல் வதக்கிடலாம். சோம்பு தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இப்போ நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதில் போட்டுக்கலாம். அதுவும் கரண்டில் இது போல் கலந்து விட்டுலாங்க. இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டாங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா அப்படி கலந்துட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. ஆவி வந்ததும் வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறின பிறகு நம்ம வெயிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்ல சூப்பர் டேஸ்டான தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம கரண்டியில் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ஈஸியாக இது போல் நம்ம லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக்கு இதுக்கு பாயில்டு எக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான தக்காளி சாதம்
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.